அங்கிள், இன்னைக்கு எனக்கு என்ன உங்க சொல்லி தரீங்க? இன்னைக்கு நான் உனக்கு என்ன உண்மை சொல்லி தரப்போறேன்னா, கடுகு விதை உண்மை சொல்லி தரப்போறேன். இந்த உண்மையை எங்களும் வாசிக்கணும். இந்த உண்மைய பைபிள்ல 3 சுவிசேஷத்துல வாசிக்கலாம். மத்தேயு 13 அதிகாரம் 31 இருந்து 32 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் 4 அதிகாரம் 30 இருந்து 32 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 13 அதிகாரம் 18 இருந்து 19 வரை வாசிக்கலாம். இந்த உண்மையை இயேசு எவர்கிட்ட சொன்னாரு? இந்த ஓமையை இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி மத்தேயுவிலையும் மார்க்லையும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா மக்கள் கிட்ட சொன்னாருன்னு சொல்லி லூக்கால எழுதப்பட்டிருக்கு. சரி அங்கிள், இந்த உண்மையை சொல்லுங்க. இந்த ஓமை என்னன்னா, பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனிதன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அங்கிள், பரலோக ராஜ்யத்தை யாராவது விதைக்க முடியும்? பரலோக ராஜ்யத்தை யாராவது விதைக்க முடியுமான்னு கேக்குறியா? பரலோக ராஜ்யம்ங்கிறது நமக்குள்ள இருக்குது. எங்கெல்லாம் தேவன் அரசாள்றாரோ அதையெல்லாம் பரலோக ராஜ்யம்தான். சொல்லுங்க அங்கிள். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். இந்த ஊழல் என்ன கருத்து சொல்லுவாருங்க? இந்த உண்மையில இருந்து என்ன கருத்து சொல்ல வரேன்னா, பரலோக ராஜ்யம் நமக்கு ஒரு சிறு கடுகு விதை மாதிரி இருந்தாலும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில அதோடைய தாக்கம் பெருசா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அந்த பரலோக ராஜ்யம் கொண்டு வர்ற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கும். நானும் இந்த பரலோக ராஜ்யத்தை என் மனசுக்குள்ள எதுக்க போறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.